ஒரு ராஜா அசுரன்னு உலகமே பயந்தவர். சிவபெருமானின் பரம பக்தன். அறிவில் சிறந்தவர். இசைக்கருவிகள் வாசிப்பதில் வல்லவர். வலிமையில் அஜேயன். அவர்தான் ராவணன். ராவணன் ஒரு சாதாரண அசுர அரசனா? அவரோட பிறப்பு ஒரு ரகசியம்தான். ஒரு காலத்தில் வைகுண்டத்தில் விஷ்ணுவோட வாசல் காவலாளிகள். அவர்களுக்கு கிடைத்த சாபம். அந்த சாபத்தோட விளைவுதான் ராவணன். அறிவு இருந்தும் அகந்த அவரை வீழ்த்தியது. பக்தி இருந்தும் விதி அவரை வில்லனா மாத்துச்சு. ஒரு பக்தன் எப்படி உலகம் பயந்த பேரரசானா? இது ஒரு புராண கதை மட்டும் இல்லை. கர்மா, அகந்தை, விதி இவை எல்லாத்தையும் சொல்லும் ஒரு மர்மம். வாங்க கதையோட பயணிக்கலாம். வைகுண்டம் அமைதி நிறைஞ்ச ஒரு தெய்வீக உலகம். அங்கே விஷ்ணுவோட வாசலை காக்கும் 2 வீரர்கள் இருந்தாங்க, ஜெயா மற்றும் விஜயா. அவர்கள் பகவான் விஷ்ணுவின் மிக நெருங்கிய பக்தர்கள். ஒரு நாள் சனகாதி முனிவர்கள் விஷ்ணுவை தரிசிக்க வந்தாங்க. ஜெயாவும் விஜயனும் அவர்களை உள்ள அனுமதிக்கல. அவர்களோட அந்த செயல் வாழ்க்கையை முழுசா மாத்திடுச்சு. முனிவர்கள் கோபம் அடைஞ்சு சொன்னாங்க, அகந்தையால் நடந்தீங்க. 3 பிறவிகள் மனுஷ உலகத்தில் பிறந்து துன்பத்தை அனுபவிங்கன்னு சாபம் கொடுத்தாங்க. அதிர்ச்சி அடைஞ்ச ஜெயாவும் விஜயாவும் விஷ்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. விஷ்ணு சொன்னாரு, நீங்கள் என்னோட பக்தர்கள் தான், ஆனால் சாபத்தை தவிர்க்க முடியாது. நீங்கள் என்னை எதிர்க்கிறதுக்காக பிறந்தீங்க. முடிவில் என்னிடமே வருவீங்க. முதல் பிறவியில் இரண்யாக்ஷாவும் இரண்யகசிபுவாவும் பிறந்தாங்க. அவர்கள் விஷ்ணுவோட அவதாரங்களான அழிக்கப்பட்டாங்க. 2வது பிறவியில் பெரும் சக்தி கொண்ட பேரரசன் பிறக்கப் போகிறான். மகாமுனிவர் விஷராவுக்கும் கைகேசிக்கும் மகனாக பிறந்தார். பிறந்தவுடனே அவனுக்கு அசாதாரண ஆற்றல் இருந்துச்சு. ராவணன் சின்ன வயசுலேருந்து வேதங்களில் தேர்ச்சி பெற்றார். அவர் பெரிய ஞானி. ராவணன் சிவபெருமானோட தீவிர பக்தன். சிவனிடமிருந்து வரம் பெற்ற தீவிர கடுந்தவம் புரிஞ்சார். அதனால் அவர் சிவலிங்கத்தை தன் வசமாக்கி எடுத்துக்கிட்டு வந்தார். அப்போது சிவபெருமான் சொன்னார், நீ என்னை எங்கே எடுத்துகிட்டு போறியோ அங்கே வச்சினா நான் அங்கேயே அமர்ந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். ராவணன் சிவலிங்கத்தை இலங்கைக்கு எடுத்துகிட்டு வர முடியாமல் வழியிலேயே வச்சிட்டாரு. சிவலிங்கத்தை தன் வசமாக்கிக்க அவரால் முடியல. அகந்தையோடு நடந்ததுனால சிவலிங்கம் அவரோட வசம் ஆகலை. கைலாய மலையைய அதே அகந்தையோட தூக்க நினச்சாரு. ஆனால் சிவபெருமான் தன்னோட கட்டை விரலால் மலையை அழுத்தும் போது ராவணன் மலை அடிவாரத்திலேயே பல வருஷங்கள் சிக்கிக்கிட்டாரு. சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம் பாடி சிவனை மகிழ்விச்சு அந்த இடர்லேருந்து தப்பிச்சாரு. இன்றைக்கும் நம்ம கேட்குற சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம் ராவணன் பாடினது தான். ராவணன் இலங்கை அரசு பொன்னாலேயே ஆனது. தன்னோட சகோதரி கைகேயியை லக்ஷ்மணன் தண்டித்ததுனால ரொம்ப கோபம் கொண்ட ராவணன் என்ன பண்ணாரு, வனம் சென்று சீதாவை கடத்தினாரு. அதுதான் அவர் வாழ்க்கையில் செஞ்ச ரொம்ப பெரிய தப்பாயிடுச்சு. ராவணனை எதிர்த்து வந்தவர் ராமன், விஷ்ணுவோட அவதாரம். விதி மீண்டும் இணைஞ்சது. ராமாயண போர் தொடங்குச்சு. இது சாதாரண போர் இல்லை. இறுதி நேரத்தில் ராவணன் உணர்ந்தாரு, அவர் விஷ்ணுவோட திரும்ப வேண்டிய ஆன்மான்னு. ராவணன் இறந்த பிறகு அவரோட ஆன்மா சாபத்திலேருந்து விடுபட்டுச்சு. இந்த கதை சொல்லும் உண்மை என்னன்னா, அறிவு இருந்தும் அகதை இருந்தால் வீழ்ச்சி நிச்சயம். பக்தி இருந்தாலும் தவறான ஒரு முடிவு வாழ்க்கையை மாற்றும். ராவணன் மாறி ஒரு இசைக்கலைஞன், பக்திமான், பேரரசையே கட்டி காப்பாற்றிய ஒரு மாவீரன். தன்னோட வாழ்வில் செஞ்ச தவறால் எல்லாமே மாறியது.